பொதுவாவே மகாலட்சுமி தாயார் ஒரு இடத்துல நிரந்தரமா தங்க மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் சாஸ்திரம். நம்ம வீட்டுல நிரந்தரமா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே போதும். அந்த தாயாரின் அருள் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும். நம்மளோட வீட்டுல குபேரரின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னா பல வகைப்பட்ட ஊறுகாய்கள் குறைவில்லாமல் எப்போதுமே வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இந்த காலகட்டத்துல 10 பேர் இருக்கிற வீட்டுல பல வகையான ஊறுகாய்கள் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது சாத்தியம். அதுவே 2 பேர் 3 பேர் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி பல வகைப்பட்ட ஊறுகாய்கள் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால உங்களால என்ன முடியுதோ, எந்த மாதிரி ஊறுகாய்கள் உங்க வீட்டுல வச்சுக்க முடியுதோ கண்டிப்பா வச்சுக்கலாம். அதுலயும் கட்டாயமாக நெல்லிக்காய் ஊறுகாய் அப்படிங்கிறது வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெல்லிக்காய் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்த ஒரு பொருள். அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல வாசம் செய்வாள். அந்த மகாலட்சுமி